ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர் டை. இந்த ஏர் டையை நீங்கள் போடுறனால இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது. நம்ம இயற்கையான முறையில் இந்த தயாரிக்கப்பட்ட ஏர் டையை போடும்போது உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையும் வராது, வந்த நரைமுடியும் சரி செய்து. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எப்படி இந்த ஏர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு தேவையானதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். அதோட தோல் எல்லாம் விரிச்சிட்டு அதை பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வழுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளரக்கூடியது, முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இதில் சேர்த்துறது கற்றாழை தான் நம்ம சேர்த்துறோம். உங்கள்கிட்ட கற்றாழை லீஃப் இருந்தால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி கற்றாழை ஜெல் இருந்தால் கூட நீங்கள் அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கற்றாழை ஜெல் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த கற்றாழை ஜெல் எடுத்து வச்சோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கற்றாழை நம்மளோட உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துது. அந்த ஹீட்னால தான் நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனை வரும். குளிர்ச்சியாக இருக்கும்போது அந்த முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது. இப்போ பாருங்கள், ரெண்டையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது கிராம்பு தான் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 5 கிராம்பு நம்ம எடுத்துருக்கோம். அதை நம்ம கல்லில் வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேறு பாத்திரம் யூஸ் பண்ணலாம். இரும்பு கடாய் அதில் ஃபுல் அயன் இருக்குது, அதுக்கு தான் நம்ம இரும்பு கடாயை யூஸ் பண்ண சொல்கிறோம். இரும்பு சத்து நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முடி கருமையாக இருக்கிறதுக்கும் நரைமுடி வராமல் தடுக்கவும் இது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த இரும்பு கடாயில் அந்த கற்றாழை சாறும் வெங்காய சாறும் ஊற்றிட்டோம். அடுத்தது இந்த கிராம்பு பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி தான் நம்ம எடுத்துருக்கோம். என்ன காஃபி பொடியாக இருந்தாலும் சரி, இதில் 2 rupees காஃபி பொடி மட்டுமே போதும். ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவு போதும். இப்போ நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம முடியை நரைமுடியை சீக்கிரமே கருமையாக்கிறதுக்கு இந்த காஃபி பொடி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 minutes நல்லா நம்ம கொதிக்க விட்டு அது கொஞ்சம் சுண்ணோன்னே இறக்கிடலாம். ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அதோட நிறமே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு இந்த சாறு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். அதில் நம்ம இதில் சேர்த்துறது மருதாணி பொடி தான் சேர்த்துறோம். உங்கள் வீட்டில் மருதாணி இலைகள் கிடச்சா நீங்கள் அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி பச்சையாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மருதாணி சேர்த்துக்கலாம். மருதாணி இல்லாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மருதாணி பொடி நல்ல தரமானது வேணும்னா நாங்கள் கூட உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரோம். நீங்கள் எங்ககிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மருதாணி பொடி போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த கற்றாழை வெங்காயம் கிராம்பு காஃபி பொடி போட்டு நம்ம இந்த டீ வச்சோம்ல, அந்த டீ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீ டிகாசனை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் பதத்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இந்த மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கட்டியே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு நைட் நல்லா ஊறட்டும். ஊறும்போது தான் அதில் இருக்கிற அயன் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அதோட நிறமும் இன்னும் அதிகமாகும். ஏர் டை கலரே பாருங்கள் நல்லா பிளாக் கலர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கு நல்லா ஒரு திக் பதத்துக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம மீதி இருக்கிற அந்த டீயை நம்ம இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நைட் நல்லா ஊறி எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கிது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும்.
இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ்வு. ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ரொம்ப சூடாக நம்ம முடியல அப்ளை பண்ணக்கூடாது. வெதுவெதுப்பாக இருக்கும்போது தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த வெதுவெதுப்பாக இருக்கிறப்போ ஏன் அப்ளை பண்ணணும்னா, அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து இன்னுமே நல்லா அந்த முடிகளில் ஒட்டும். அதுக்கு தான் நம்ம இதை சூடுபடுத்த சொல்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம எல்லாமே இயற்கையான முறையில் தான் ப்ரிப்பேர் பண்ணது. இதில் சைடு எஃபெக்ட் 100% வராது. இப்போ நம்மளுக்கு ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். தலையில் எண்ணெய் பிசு அழுக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இந்த ஹேர் டை போடும்போது நம்ம நரைமுடிகளில் நல்லா இந்த கலர் ஒட்டும். பாருங்கள், நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா முடிகளில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இளநரை வந்தோடனே உடனே நம்ம கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இது மாதிரி இயற்கையான ஹேர் டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை இருக்காது. திருப்பி நரைமுடி வராது. உங்களுக்கு வயதான காலத்தில் கூட உங்களோட முடி நல்லா கருமையாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம். 1 hour ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சீயக்காய் ஷாம்பு எதுவும் போட தேவையில்லை. தண்ணியிலே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் 15 days ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பார்த்து தேங்க்யூ.